அந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க சார். உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு வந்திருக்காங்க, உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களும் வந்து உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு வச்சுருக்காங்க. இப்போது அவங்களுடைய கேள்விகள் என்னன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் சார். கண்டிப்பாக. வெரி ஹாப்பி மார்னிங் சார். முதல்வர் பதவியில் வந்து உட்கார்ந்த உடனே முதல்ல செய்த வந்து ஒரு டிசிஷன், ஒரு ஒர்க்னா இது சார் சொல்லுவீங்க? இப்போ ஒரு மாணவர்களை அவங்களுக்கு பிடித்த மாணவர்களை வைத்து ஒரு மோட்டிவேட் பண்ணலாம். நிறையா கூட்டங்களில் பார்த்துருப்பீங்க, அலுமினியை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய முதல் முடிவாக இருக்குது. சீஃப் கெஸ்ட்டாக நிறைய அலுமினிஸை கொண்டு வரணும், நீங்கள் நாளைக்கு எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் மந்திரம். டிசிஷனாக கையெழுத்து போட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும். நான் பிரின்சிபல் சீட்டில் உட்கார்ந்த உடனே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை நம்ம கல்லூரிக்கு வர வைக்கணுங்கிறத என்னுடைய முதல் கையெழுத்து. இன்வைட் பண்ணி ஒரு லெட்டர் போட்டேன். ஹி அக்செப்டட் இமீடியட்லி. என்னுடைய முதல் ப்ரோக்ராமே இதுதான் அப்படின்னு கேட்டால் ஏபிஜே அப்துல் கலாம் சார். ஃபஸ்ட்டு ஜூனில் நான் வந்து பதவி ஏற்கிறேன். ஜூன் 21 வந்து ஒன்றுக்கு அந்த நான் படிக்கிறேன். அப்போ காலேஜ் வந்து 16ஆம் தேதி திறக்குது. அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். யாரை, ஏன்னா ஈவினிங் வர்றாரு, அப்போ ஈவினிங் யாரை உட்கார வைக்க, இப்படி சில இதெல்லாம் இருந்தது. ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து நம்ம கல்லூரிக்கு ஒரு புஸ்தகங்கள் கொடுத்து, இன்னைக்கு நான் அவரைய தோள்பட்டையை படித்து தான் இறங்கி நடந்து வந்தார். அந்த ஸ்டேஜில் வந்து இறங்கி வரும்பொழுது இது என் வாழ்க்கையில் இல்லை, ரெண்டு கேள்வியுமே சொல்லலாம். வாழ்க்கையிலையுமே முக்கியமான ஒரு தருணம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை முதல் நிகழ்வாக கொண்டு வந்தது. இதே முதல்ல என்னுடைய கையெழுத்து. சார், உங்களோட லைஃப்ல உங்களுக்கு யாராவது ரோல் மாடலா இருந்திருக்காங்களா சார்? ஒரு ஆளை மட்டும் நான் ரோல் மாடல் நான் சொல்கிறேன் இல்லைம்மா. எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். நல்ல விஷயங்களை மட்டும் ஒரு ஆளுக்கு வந்து அப்படி சுற்றுறது, அவ்வளோதான் என்னுடைய. ஒன்று ஒரு நல்ல விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பழக்கம் என்கிட்ட முடியும். மாணவர்களாக இருக்கட்டும், எந்த குட்டி பிள்ளையாக கூட இருக்கட்டும், இல்லை 80 வயசு ஆளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிறது, நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுக்கிறது. அதுதான் என்னுடைய ஸ்டைல். இப்போ எல்லாத்துலேயும் வரணும் அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் மேனை மட்டும் ரோல் மாடலாக எழுத முடியாது. எல்லாத்துக்கும் பிடித்த பகுதிகளை மட்டும் நம்ம ஹார்ட் ஒர்க்னா அதுக்கு ஒரு ஆள், ஒரு சின்சியரிட்டிக்கு ஒரு ஆள், நேர்மையாக இருக்கணும் அதுக்கு ஒரு ஆள், இப்படி நிறையா பேருக்கு நிறையா இதை ரோல் மாடலாக இருக்குது. நம்பர் வந்து கூட தெரிஞ்சுக்கணும். இப்போது நாங்கள் எஸ்பி சாரை ரோல் மாடலாக வச்சோம் அப்படின்னா, ஏதாவது உங்களை மாதிரியே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், உங்களை மாதிரியே ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா ஏதாவது 3 டிப்ஸ் சொல்லுங்கள் சார். ரோல் மாடலாக என்னைய வைக்கணும்னா என்ன செய்யணும்னா, என்னுடைய சக்ஸஸ் ஒரு ஹார்ட் ஒர்க் தான். அதனால் ஹார்ட் ஒர்க் தான் சக்ஸஸ். இன்னொன்று எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மெயினாக பிரின்சிபல் சீட் வச்சு சொல்கிறேன். என்கொயரி 2 பையன் வந்திருப்பாங்க, அவங்கள டீல் பண்ணணும். ப்ரோசஸ் வருவாங்க, அவங்கள டீல் பண்ணணும். அப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு ஒரு ப்ரோசஸ் வருவார், அவரை டீல் பண்ணணும். யூனிவர்சிட்டிலேருந்து ஒருத்தர் வருவார், அவரை டீல் பண்ணணும். செக்ரட்டரியை மீட் பண்ணணும், ஆஃபீஸ் ஸ்டாஃபை மீட் பண்ணணும். அப்போ எல்லாரையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மீட் பண்ணும் பொழுது டிஃப்ரெண்ட் இதாக நம்ம வந்து பிஹேவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு வந்து என்ன செய்யும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணிருக்க அப்படிங்கிற டோன்லேயும் பேசணும். உள்ள செக்ரட்டரி குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லணும். அடுத்த செகண்ட் ப்ரோஸ் வராது, தப்பு பண்ணிட்டு வராது, சொல்லுங்க சார் அப்படிங்கிற பேசுறதும் போகணும். அடுத்த செகண்ட் ஒரு ஹெட் வந்து பேசுவார், வேற ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் சார், வேற தப்பு சொல்லலாம், ரைட் சார் ரொம்ப நல்லா பண்ணீங்க சார், வெரி குட் சார் அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வர வெரி குட் ரொம்ப டாப் அடிச்சு ஜிகே ஒரு போஸ்ட் கொடுக்கணும். மறுபடியும் அந்த மீட்டிங்ல இருப்பேன், அவனை கூட்டு திரும்பி எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற டோனை ரைஸ் பண்ணணும். அதுல எதுலையுமே நம்ம ப்ரெஷர்
2020 மீதி பேரக்கூடாது. பிரின்சிபல் ப்ளஸ் மைனஸ் அவங்க ஒவ்வொருத்தரும் ஜட்ஜு தான். யுவர் ஜட்ஜஸ். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு என்னை பற்றின ஒரு ஒப்பீனியன் இருந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ப்ளஸ்ஸாகவும் போகலாம், மைனஸ்லையும் போகலாம். அது நீங்கள் உங்கள் கையில் இருக்கு. அதுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய மனசாட்சி என்ன சொல்றது அதுக்கு தான் நான் இருக்கேன். ஏன்னா அவங்க சரியில்லைன்னு சொன்னால் அவருடைய புத்தகத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? சமயத்தோட ஒரு இன்ஃபார்மாக உங்களோட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஒரு பிரின்சிபலாக உட்காரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மெயின், டீச்சர்ஸ் தேர் ஆல்சோ மெயின், நான் டீச்சிங் ஸ்டாஃப் மெயின், மேனேஜ்மெண்ட் மெயின், கவர்மெண்ட் மெயின், பப்ளிக் மெயின், யுவர் பேரண்ட்ஸ் மெயின். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. இதுல பெஸ்ட் எடுத்து நான் என்ன செய்யணும்? காலேஜ்ல போகணும். எல்லாரும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? கான்செப்ட் செய்யணும். இப்போ என் மனசாட்சி சொல்லுவாங்க, நீ செஞ்ச ரைட் தான். இதில் செஞ்சாலே சக்சஸ்ஃபுல் பர்சன். ஹலோ சார், நம்ம காலேஜஸில் எத்தனையோ மெமரிஸ் இருக்கு. உங்களோட இந்த 40 இயர் சர்வீஸில் மோஸ்ட் மெமரபிள் மெமரிஸ் அண்ட் மோஸ்ட் மெமரபிள் சீஃப் கெஸ்ட் யார் சார்? கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கு. முதல்வராக இருக்கு. முதல்வராக விஐபி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். அந்த 12 வருஷமா நான் முதல்வராக இருக்கும்போது என்னுடைய ஃபேமிலியிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் நான் வரணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி பெருசாக எனக்கு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அப்துல் கலாம் அவருடைய ஃபங்க்ஷன் வரும்போது என்னுடைய டாக்டர்லேருந்து ஈவன் அவங்களுடைய பெரியம்மா சித்தப்பா எப்படியாவது நான் பார்க்கணும் வர அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி சைட்லேயே இருந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது. மறைந்தாலுமே பல கோடி மக்களுடைய இதயத்தில் என்ன அரசியல் தலைவர் கிடையாது. அரசியல் தலைவராக இருந்து ஜனங்க இருந்தாலும் கூட அது வேற. ஆனால் அப்படி எதையுமே இல்லாமல் எல்லாருடைய மனதிலும் இருந்தார். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், கடந்த 12 வருஷத்துல நம்ம கல்லூரியுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகவே நான் பார்க்குறேன். அதில் ஒருத்தர் வந்து போஸ்டிங் போட்டிருந்தார், அப்துல் கலாம் ஐயா நம்ம கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கல்லூரியுடைய குரோத்தே இருந்துச்சு அப்படின்னு. அதனால எனக்கு பிடித்த இல்லை ஒரு மெமரபிளான ஒரு ஈவெண்ட்னா அப்துல் கலாம் அவர் என்னை தொட்டு வந்தது இன்னும் என்னால். நான் வந்து ஆங்கிலத்துறை மாணவி சார். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் பிரின்ஸிபலாக வர்றதுக்கு முன்னாடி எனி டைமும் இங்கே வந்து ஸ்ட்ரைக்காக தான் இருக்கும். கிளாஸுக்குள்ள உட்காந்து பாடம் எடுக்கும்போது எங்களுக்கே பயமாக இருக்கும், கல்லை விட்டு எறிவாங்க. பசங்களை விடாட்டினா பசங்க வந்து எங்களை பெஞ்சு தூக்கிட்டு அடிக்க வருவாங்க. நாங்கள் வந்து பயந்து தான் ஒரு ஸ்டாஃபாக இங்கே ஒர்க் பண்ணோம். அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு எங்களோட உயிருக்கு வந்துட்டு எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சார். அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி சார் முதல்வராக வந்தால் நம்ம இதெல்லாம் எப்படி சார் கண்ட்ரோலாக கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? பொதுவாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து நான் முதல்வராக வரணுங்கிறது இருந்தது. என்னை தவிர என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த 2011 முதல்வராக வரணும்னு எனக்கு நினைப்பு இல்லை. நம்ம எப்படி ஆசிரியர் வரணும்னு எனக்கு தெரியாது இல்லையோ, அதே மாதிரி கல்லூரியில் பிரின்சிபலாக வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லை. ஏன்னா லாங் டென்யூர் பிரின்சிபலாக இருக்கிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டாஸ்க். 2011 நம்ம கல்லூரி வந்து அட்டானமஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் சிலர்கிட்டையுமே அட்டானமஸ் ஆனால் நம்ம கல்லூரி இன்னும் மோசமாக போயிருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வந்து இருந்த காலகட்டம். 2011 ஒரு பிரின்சிபலாக வர்றது ஒரு டஃபஸ்ட்டு. உண்மையை சொன்னால் நான் ஒருத்தருந்தே அப்ளை பண்ணேன். 2011 முதல்வர் பதவிக்கு அப்ளை பண்ண ஒரே ஆள் சேலஞ்ச் இருந்ததுனால அப்ளை பண்ணேன். ஒருவேளை ஸ்மூத் சேலிங்காக இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஃபேஸ் பண்ண முடியும், எதனாலும் ஃபேஸ் பண்ண முடியும். எப்படி கையாளணுங்கிறது ஹார்ட்ஸாக பண்ணலாம். அப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அத்தனை பேரும் எந்திரிச்சு என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ கேன் சால்வ் ப்ராப்ளம். நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
உங்கள் ஆங்கிளில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்லும் பொழுது நான் திருப்திகரமாக சொன்னேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவேன். மாணவர்கள் அவனுக்காக பண்ணான்னா நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். எப்போ யாராவது தூண்டி விட்டு பண்ணால் அது ரொம்ப நேரம் நிலைக்கவே செய்யும். ஏன்னா அவன் பதிலே இருக்கிற கேள்விக்கு தான் பதில் இருக்காது. ஏன்னா பேசிக் கான்செப்டே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்லூரியில் அப்படின்னு பெரிய இஷ்யூ வந்து இல்லை. அப்போ கண்டிப்பாக அவர்களை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் 2011 வருடத்துக்கு முன்னாடி கல்ச்சரல் நடக்கும் கல்லூரியில். ஒரு காலேஜ் ஏற சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம தனியாக பண்ண மாட்டோம். காலேஜ் ஏற கல்ச்சரல் நடத்துறதே பெரிய விஷயம். பாதியிலே நிப்பாட்டி இந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அளவுக்கு அதிகமாக சில கூச்சல் குழப்பங்கள் இருந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது. அது எதனாலே அவன் அது என்ஜாய் பண்ணி நினச்சிக்கிட்டான். ஆனால் அவன் எதை பற்றி கவலைப்படலை அப்படின்னு கேட்டால் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்டேஜ் வந்துருக்கோம். நான் நிப்பாட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த மாணவர்களை எங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. அவ்வளோ சங்கடமாக இருக்கும். அவன் நான் டான்ஸ் ஆட போகிறேன், நான் இந்த நிகழ்ச்சியை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஸ்டேஜுக்கு வந்துருக்கோம். ஒரு நிகழ்ச்சி இல்லை போனால் வேறு வழி இருக்குது, இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி கொடுத்து நேஷனல் ஆந்தத்தை போட்டு ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் முதல்வரை வந்த உடனே இப்போ நீங்கள் டேலன்ஸியாக நடக்குது இல்லையா, அந்த ப்ரோக்ராம் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். டேலன்ஸியா கல்ச்சரல் ப்ரோக்ராம், வேற எதுவும் கிடையாது. அன்னைக்கு யூ கேன் ரெப்ரசன்ட் யுவர் டிபார்ட்மெண்ட். ஒரே அனௌன்ஸ் பண்ணுறோம். குழப்பம் ஏதாவது இருந்தாருந்தீங்கன்னா அப்படி நிப்பாட்டுங்க ப்ரோக்ராம். உங்களுக்கான ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுறோம். பயங்கர சக்ஸஸ் ப்ரோக்ராம். மாணவருடைய தரத்தில் ஒரு மாற்றம் இருந்தது. நிறைய ஆக்டிவிட்டிஸ் மாணவர்களுக்கு கொடுத்தோம்னா மாணவர்கள் நினைச்சுவாங்க இந்த கல்லூரினாலும் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியதை கண்டிப்பாக புரிந்து கொடுப்பாரு. அதனால தான் அதுக்கப்புறம் என்னவே வரல, பெரிய இஷ்யூ இல்லை. இல்லை பிரின்சிபலை பார்த்து கேட்டால் முதல்வர் வெயிட் பண்ண முடியுங்கிற நான் 9 வரைக்கும் இருப்பேன். யாரும் என்ன வெயிட் பண்ணணும். ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு எல்லாமே இருந்ததுனால கல்லூரி ஒரு வளர்ச்சி பாதையில் போயிடுச்சு. பிகாமுக்கு ப்ரொஃபஸராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற மைண்ட் செட்டும் நீங்கள் ஒரு காலேஜ் பிரின்ஸிபலாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன சார்? எங்களில் வந்து எங்களுக்கும் பிடிச்ச ஒரு மூவி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மூவி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போன மூவி எதுவும் ஞாபகம் இருக்கா சார்? இதில் நான் ரொம்ப அட்மீரான விஷயம் என்னென்னா உங்கள் டிகிரிஸ், உங்கள் பேரை விட நீங்கள் படித்த டிகிரிஸ்லாம் ரொம்ப அதிகம் சார். அந்த படிப்பின் மீது உள்ள ஆர்வம் எங்கேருந்து வந்தது, அதோட இன்ஸ்பிரேஷன் தான் நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? உங்களோட பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் எப்படி நீங்கள் வந்துட்டு ஈவனாக பேலன்ஸ் பண்ணுறீங்க சார்?